முட்டையை தொடாமலே முட்டை ஓடு அப்படி காணாமல் போகணும். ஒரு ரவுண்டான தட்டில் சுற்றி ஜெம்ஸை வச்சு நடுவில் தண்ணி ஊற்றினா என்ன ஆகும்? நல்லா தானே இருந்தோம், என்ன திடீர்னு நட்டு கழண்டுருச்சுன்னு பார்க்குறீங்களா? ஸோ ஒரு விதையிலேருந்து செடி வரணுன்னா உலக தமிழ் நண்பர்களுக்கு சாய்ராம்ஸ் லைஃப் கேமின் அன்பான வணக்கங்கள். இன்னைய எபிசோடு எதை பற்றி அப்படின்னா, பசங்களை லீவ் விட்டால் சமாளிக்கவே முடியல, எந்நேரமும் டிவி இல்லை எந்நேரமும் டிவைஸு, வீட்டில் ஒரே ரகலை அப்படின்னு வருத்தப்படுறதுக்கு ஒரு சின்ன ட்ரீட் தான் இந்த எபிசோடு. நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 சிம்பிள் பட் சூப்பரான சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் சொன்னதும் உடனே ஸ்கிப் பண்ணிடாதீங்க. எந்த வயசு குழந்தையாக இருந்தாலும் சரி, 3 வயசாக இருந்தாலும் சரி, 10-12 வயசாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு புரிகிற லெவலில் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பின்னாடி இருக்க சயின்ஸ் ஃபேக்டரை நம்ம எடுத்து சொல்ல முடியும். வீட்டில் இருக்கிற பொருட்கள், சிம்பிளான பொருட்கள், ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராஜெக்ட்ஸ், இதுதான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். என்னென்னு போய் பார்க்கலாமா? முட்டையை தொடாமலே முட்டை ஓடு காணாமல் போகணும். முடியுமா? கடி ஜோக்கெலாம் சொல்ல போகிறேன்னு பயப்படாதீங்க, மணி இந்த எபிசோடில் இல்லை. இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டு. இதுக்கு தேவையானது முட்டை, வினிகர், இது 2 மட்டும்தான். என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும்னு பார்க்கலாமா? எப்படி சூப்பராக தொடாமலே முட்டை ஓட காணாமல் போக வச்சுட்டோமா? இந்த எக்ஸ்பெரிமெண்ட் குட்டீஸ்க்கு மட்டும் இல்லை, எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்களும் நிச்சயமாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸை நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போது முட்டை ஓட்டில் இருக்கிறது கால்சியம். இது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கக்கூடிய விஷயம்தான். வினிகரில் இருக்கிறது அசிட்டிக் ஆசிட். இப்போ அசிட்டிக் ஆசிட் வினிகருக்குள்ளே நம்ம முட்டையை போட்டு வைக்கும்போது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும் இல்லையா? அதில் கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆகும். அதுதான் நம்ம மேலே நுரையாக பார்ப்போம். அது தவிர இந்த கால்சியம் அசிட்டிக் ஆசிட் கொஞ்சம் கொஞ்சமாக கரைச்சி கால்சியம் கார்பனேட் ஃபார்ம் பண்ணிடும். ஸோ இதில் தான் அந்த முட்டை ஓடு அப்படியே கரைஞ்சி போயிடுது. மேலே ஒரு ஆடை மாதிரி ஒரு தின்னான லேயர் மட்டும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுதான் முட்டை ஓடு காணாமல் போகிற மாயம். அடுத்தது முட்டையோட சைஸ் குட்டியாக தானே இருந்துச்சு. அப்போது 2 நாள் கழித்து பார்க்கும்போது கொஞ்சம் பெருசாக இருந்திருக்கும். அதுக்கு நீங்கள் ஆஸ்மாசிஸ் பிரின்சிபிளை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். முட்டையோட கான்சன்ட்ரேஷன் வேறு மாதிரி இருக்குது, வினிகரோட கான்சன்ட்ரேஷன் வேறு மாதிரி இருக்குது. அந்த அசிட்டிக் ஆசிட் கால்சியமை கரைச்சதுக்கப்புறமா அந்த வினிகரை கொஞ்சம் உள்ளே அப்சார்ப் பண்ணியிருக்கும், அந்த கான்சன்ட்ரேஷனை ஈக்குவல் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால தான் கொஞ்சம் உப்பி போயிருக்கு முட்டை. இதை நீங்கள் உங்கள் கிட்ஸோடைய வயசுக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணலாம். எங்கள் வீட்டு குட்டிக்கு பக்திக்கு நான்
3 வயசு தானே. ஸோ வந்து ஏதோ கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும், அது வந்து முட்டைத்தோல் வந்து காணாமல் போயிடும், முட்டை ஓடு வந்து காணாமல் போயிடும் அப்படின்றது தான் சொன்னேன். இப்போது வந்து பையனுக்கு வந்து அவன் 11 வயசு ஆயிடுச்சு. ஸோ அவனுக்கு வந்து டீட்டெயிலான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்தேன். ஸோ இது நிச்சயமாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்குமே இது நல்ல வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இந்த முட்டையை, இந்த மேஜிக் எக்கை வந்து தயவு செஞ்சு சாப்பிட ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா ஏற்கனவே வினிகரில் ஊற வச்சுருக்கோம். இப்போது எக்ஸ்பெரிமெண்ட் நம்பர் 2. இதில் எந்த மேஜிக்கும் இல்லை. ஆனால் இதுலேயும் வந்து ஒரு முட்டையை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். போன தடவை மாதிரி வந்து ஒரு முட்டையை வந்து வேஸ்ட் பண்ணோமே அப்படின்னு எனக்கே மனசு கஷ்டமாக இருந்துச்சு. அந்த மாதிரி வந்து இதில் எந்த வேஸ்டேஜும் கிடையாது. மேலே வந்து ஓட்டை போட்டு எடுத்துருங்க முட்டைக்குள்ளே இருக்கிறதெல்லாம். அந்த முட்டை தோலை வச்சு தான் நம்ம வந்து எக்ஸ்பெரிமெண்ட். ஒரு விதையிலேருந்து செடி வரணுன்னா செடிக்கு தேவையானது தண்ணி, காற்று, அதுக்கப்புறம் ஸ்பேஸு, வெற்றிடம், ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து நியூட்ரியன்ஸ். அது காற்றுலேருந்து கூட சம்டைம்ஸ் வந்து பிளான்ஸ் அப்சர்வ் பண்ணிக்கும். இதுதான் மெயினாக தேவை. சாயில்ங்கிறது வந்து அவசியமானது கிடையாது. இதை தான் நம்ம வந்து பசங்களுக்கு இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் வந்து சொல்லித்தர போகிறோம். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு பார்ட் என்னென்னா, பசங்க வந்து ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிட்டாங்க. வெறும் பஞ்சிலேருந்து எப்படி வந்து செடி வந்துச்சு அப்படின்னு. அதே மாதிரி வந்து அந்த முட்டை ஷெல் மேலே வந்து விதவிதமான ஸ்மைலீஸு, எமோட்டிகான்ஸ் எல்லாம் வந்து போட்டது வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சின்ன குழந்தைங்களுக்கு வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட்லேருந்து என்ன சொல்லி கொடுக்கலான்னா, ஏற்கனவே நம்ம வந்து பார்த்த மாதிரி ஒரு விதையிலேருந்து செடி வரணும் அப்படின்னா அதுக்கு தேவையானது என்ன அப்படிங்கிறது வந்து சொன்னால் போதும். பெரிய குழந்தைங்களுக்கு வந்து ஹைட்ரோஃபோனிக்ஸ், அதாவது வாட்டரில் எப்படி வந்து செடி வளர்க்குறது அப்படின்னு மேலே வந்து படிக்கிறதுக்கு டைரக்ட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா சாயில் தவிர, வாட்டர் தவிர வேறு என்னென்ன மீடியம்லலாம் செடி வளர்க்க முடியும். ஏரில் வந்து வளர்க்கக்கூடிய பிளான்ஸ் இருக்குது, கோகோ பீட்டு, தேங்காய் நார். ஸோ இந்த மாதிரி வந்து வேறு இதிலலாம் வந்து செடியை வளர்க்க முடியும் அப்படின்னு வந்து ஃபர்தராக பசங்களை ரிசர்ச் பண்ண சொல்லலாம். சிட்னியில் வந்து தமிழ் கீரை வகைகள், அரைக்கீரை, சிறுகீரைன்றது வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்காது. இந்த மாதிரி வந்து வீட்டில் நம்ம கீரை போடும்போது அது நமக்கு வந்து நல்ல அட்வான்டேஜ் அப்படின்றது தான் வந்து நான் ரொம்ப சந்தோஷமாக வந்து நட்டு வச்சுருக்கேன். எப்படி வளர்ந்து வருது அப்படின்றத இன்னொரு டைம் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஒரு ரவுண்டான தட்டில் சுற்றி ஜெம்ஸை வச்சு நடுவில் தண்ணி ஊற்றினா என்ன ஆகும்? நல்லா தானே இருந்தோம். என்ன திடீர்னு நட்டு கழண்டுருச்சுன்னு பார்க்குறீங்களா? இல்லை, அப்படி இல்லை. ஸோ வீட்டில் வந்து ஜெம்ஸு, ஸ்மார்ட்டீஸ், ஸ்கிட்டில்ஸ், M&M's இதில் எது இருந்தாலும் ஒரு தட்டில் வந்து அழகாக சுற்றி வந்து ஓரத்தில் மட்டும் அரேஞ்ச் பண்ணி வச்சுருங்க. சென்டரில் வந்து தண்ணியை வந்து மெதுவாக விடுங்க. எல்லா ஜெம்ஸு, எல்லா சாக்லேட்ஸையும் வந்து அது ஈவனாக டச் பண்ணுற வரைக்கும். அப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம்.
இப்படி தான் நடக்கும்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? கொஞ்சம் பேர் என்ன நினச்சிருப்போம் அப்படின்னா, தண்ணி ஊற்றுனதும் எல்லாம் கொலன்னு சேர்ந்து வந்து ஒரு மாதிரி சேர் மாதிரி குழப்பிட்டு நிற்கும்னு நினச்சிருப்போம். ஸோ இதுக்கு பின்னாடி வந்து என்ன சயின்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போது தண்ணி வந்து நம்ம நடுவுலேருந்து ஊற்றிட்டு வரோம். எல்லா ஜெம்ஸையும் வந்து தண்ணி வந்து ஒரே டைமில் வந்து டச் பண்ணுதுன்னு வச்சு, வாட்டரில் ஒரே அளவில் வந்து அந்த சுகர் அண்ட் கலரோட கான்சன்ட்ரேஷன் வந்து கரைஞ்சி வர்றதுனால எல்லா சாக்லேட்டில் இருந்தும் எல்லாத்தோடைய கான்சன்ட்ரேஷனும் ஒரே மாதிரி இருக்குது. ஸோ எதுவுமே மிக்ஸ் ஆகாமல் எல்லாமே தனித்தனியாக இருக்குது. குட்டி பசங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு ரெயின்போ எக்ஸ்பெரிமெண்ட்டு, சுகரை வந்து தண்ணி கரைச்சா எப்படி வந்து அழகாக ஒரு ரெயின்போ மாதிரி ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்கிறதோடு நிறுத்திக்கலாம். பெரிய பசங்களுக்கு கான்சன்ட்ரேஷன், வாட்டரோடைய கான்சன்ட்ரேஷன், மற்ற பொருட்களுடைய கான்சன்ட்ரேஷன் எல்லாம் எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அதனால வந்து எப்படி இது பிஹேவ் பண்ணுது, அதெல்லாம் வந்து சொல்லிக் கொடுக்கலாம். இந்த மினி சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எபிசோடை நீங்கள் என்ஜாய் பண்ணிங்கன்னா உங்கள் பசங்களோட நிச்சயமாக செஞ்சு பாருங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நிச்சயமாக வந்து நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி பசங்களை வந்து லீவில் கன்ஸ்ட்ரக்டிவாக க்ரியேட்டிவாக என்கேஜ் பண்ணுறதுக்கு இன்னும் நிறைய ஐடியாஸோடு உங்களை இன்னொரு நல்ல எபிசோடில் நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.